ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ரொம்ப நாள் கழித்து உங்கள் எல்லாரையுமே பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி. உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப ஒரு தெரிஞ்ச ரெசிபி. இது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு ரெசிபின்னு சொல்லவே முடியாது. ஆனால் சில ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, சில மெத்தடில் நம்ம பண்ணோம்னா, அப்படியே நம்மளுக்கு ஒரு கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி அவ்வளவு டேஸ்ட்டாக ஒரு வித்தியாசமாக உங்களுக்கு இருக்கும். நம்ம இவ்வளோ நாள் உருளைக்கிழங்கு பொரியல் இப்படி ட்ரை பண்ணிட்டு இருந்தோமே, இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணலாம் நம்ம பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ்வில் கடாய் எடுத்து வச்சுட்டு எண்ணெய் தேங்காய் ஒரு 6லேருந்து ஒரு 7 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் லைட்டாக சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், அதுக்கப்புறமா வெள்ளை உளுந்து 1 டீஸ்பூன். இந்த இடத்துல நீங்கள் தொலி உளுந்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது 4த்தையுமே சேர்த்து தேங்காய் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 30 செகண்ட்லேருந்து ஒரு 40 செகண்டுக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காய் ரொம்பவே ஒரு டேஸ்ட்டாகவும் ரொம்பவே வாசனையாகவும் உருளைக்கிழங்கு பொரியலை மாற்றும். அதனால் தேங்காய் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க அந்த கடுகு எல்லாத்தையுமே வதக்கி முடிச்சக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் ரொம்ப நீட்டமாக வெட்டி சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் நம்மளுக்கு ஓரளவுக்கு பொன்னிறத்துக்கு மாறணும்லாம் தேவையே கிடையாது. அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு தான் நம்ம வதக்கணும். அதனால் நம்ம ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டோம்னா நம்மளுக்கு பெரிய வெங்காயத்தோட பச்சை வாசனை போயிடும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். வதக்கி முடிச்சக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நீங்கள் வதக்கும் போது அடி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி முடிச்சக்கப்புறமா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம கருவேப்பிலையில் ஒரு 20 கருவேப்பிலையில் சேர்த்துருக்கோம். பச்சை மிளகா 2ஆ கீறி 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகா ஒரு 3 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். இது 3த்தையுமே சேர்த்து நல்லா ஒரு 30 செகண்ட்லேருந்து ஒரு 40 செகண்டுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வதக்கணும் தேவையில்லை. ஒரு 40 செகண்டுக்கு வதக்கி முடிச்சக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி 2 தக்காளி சேர்த்திருக்கேன். நீட்டமாக வெட்டி சேர்த்திருக்கேன். தக்காளியும் ரொம்ப வதங்கணும் தேவை கிடையாது. அதனால ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக வதக்கி முடிச்சக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம மசாலா பொடிகள் இந்த உருளைக்கிழங்கு பொரியலுக்கு தேவையானது எல்லாமே சேர்த்துக்கலாம். மிளகாய் வத்தல் பொடி நம்ம ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்திருக்கோம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கோம். உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்திருக்கோம். அதுக்கப்புறமா மல்லிப்பொடி ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்திருக்கோம். கடைசியாக பெருங்காய பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம மிளகாய் வத்தல் பொடிலாம் பார்த்து தான் சேர்க்கணும். ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகா காஞ்ச மிளகா எல்லாமே சேர்த்திருக்கோம். அதனால நான் சொன்ன அளவுக்கு நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். உப்பு பத்தலனா நம்ம திரும்ப நம்ம சேர்த்துக்கலாம். மசாலா பொடிகள் எல்லாமே சேர்த்து அந்த வெங்காயம் தக்காளியோட ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ல இருந்து ஒரு 40 செகண்டுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டக்க அப்புறமா நம்ம தேவையான தண்ணி சேர்த்துக்கிறோம். அதாவது நம்மளுக்கு இந்த உருளைக்கிழங்குல நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு, அதாவது சேர்த்திருக்க மசாலாவோட பச்சை வாசனை போகணும். அதே நேரத்தில் வெங்காயம் நல்லா வேகணும், தக்காளி நல்லா வேகணும். அதனால அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அதே நேரத்தில் உருளைக்கிழங்கு அந்த மசாலாவோட ஜெல் ஆகணும். அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். அதனால ஒரு 1.5 கப்பு தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துல இருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டக்கு அப்புறமா ஸ்டவ் லோ ஃப்ளேமுக்கு மாத்திட்டு நீங்க வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. நான் முதல்லயே உருளைக்கிழங்கு வேக வச்சிட்டேன். வேக வைக்கிறது பாத்தீங்கன்னா குக்கர்ல கீழே தண்ணி ஊற்றி அதுக்கு மேல ஒரு சட்டி வச்சு நான் ஒரு 5 உருளைக்கிழங்கு, கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்க ஒரு 4ஆ கீறி நான் வேக வச்சிட்டேன். வேக வச்சு முடிச்சக்கு அப்புறமா நம்ம ஒரு விசில் ஒரு 4-5 விசில் நீங்க விட்டீங்கன்னா நல்லா வெந்துரும் உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு வெந்தக்கு அப்புறமா நம்ம அந்த தோல் எல்லாத்தையுமே உரிச்சிட்டு அதை ரொம்ப சின்ன துண்டுகளா வெட்டி நம்ம சேர்த்திருக்கோம். ரொம்ப பெரிய துண்டுகளா வெட்டிட வேண்டாம். பெரிய துண்டுகளா சில பேர் சாப்பிடுவாங்க, சின்ன துண்டுகளாவும் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அந்த சைஸ்ல நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சின்ன துண்டுகளா கட் பண்ணி எடுத்துருக்கேன். கட் பண்ணி எடுத்த உருளைக்கிழங்கு நம்ம அப்படியே அந்த நம்ம மசாலா தண்ணியோட சேர்த்து நம்ம இப்போ வேக விட போறோம். இப்படி வேக விடுறது நம்ம ஃபுல்லா வேக விட்டுட்டோம். 100% நம்ம உருளைக்கிழங்கு வேக விட்டாச்சு. அதுக்கப்புறம் தான் நீங்க சேர்க்கணும். அப்பதான் நல்ல மசிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு உருளைக்கிழங்கு கிடைக்கும். உருளைக்கிழங்கு நல்ல வெந்த உருளைக்கிழங்கு தான் நீங்க அந்த தண்ணியில நீங்க சேர்க்கணும். தண்ணியில சேர்த்து திரும்ப நம்ம கொதிக்க விட போறோம். ஒரு 2 நிமிஷத்துல இருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்ல வச்சு தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. எந்த அளவுக்கு இந்த உருளைக்கிழங்கு பொரியல நம்ம கொதிக்க விடணும்னா, நம்மளுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் தேவையான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இந்த அளவுக்கு ஓரளவுக்கு திக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அதாவது கட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா அந்த மசாலாவையும் அதே நேரத்தில் உருளைக்கிழங்கையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த உருளைக்கிழங்குல ஃபுல்லாக அந்த மசாலா நல்லா ஜெல்லாகி நம்மளுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் ரொம்பவே சூப்பராக கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு இந்த தேவையான கன்சிஸ்டன்சிக்கு ஒரு 3 நிமிஷத்தில் நம்மளுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் வந்துருச்சு. கடைசியாக கொத்தமல்லி இலையும் அதே நேரத்தில் கரம் மசாலா முக்கியமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ்
மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு பொரியல் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக பெர்ஃபெக்டாக ஆப்டாக வந்து கிடச்சிடும். இதை நீங்கள் தயிர் சாதத்துக்கு கூட, சாதத்துக்கு கூட, அதுக்கப்புறமா பஜ்ஜி கூட, சப்பாத்தி கூட எது கூடனாலும் வச்சு சாப்பிடலாம். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளவு டேஸ்ட்டாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் உள்ள எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்கள் எல்லாருமே வந்து பார்க்குறேன். நன்றி.